ஹாய் गाइस எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க சந்திர பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்க வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் மீ டிவி பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் உள்ள எல்லா பேத்துக்குமே தெரியும் மீ டிவி பாக்ஸை பற்றி. ஏன்னா அவங்க இப்போ தான் அஃபிஷியலாக இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அமேசான்ஸ் பேங்குட்ஸ்.comலலாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. 5000ரூவாலேருந்து 5500 வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ப்ரைஸ் பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஏன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் அந்த மீ பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 செம ஒர்த்தான ப்ராடக்ட். அமேசான் ஃபயர் ஸ்டிக்கரோட கம்பேர் பண்ணது ரொம்பவே பெட்டரானது. ஏன்னா அமேசான் ஃபயர் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நினச்ச ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது. கூகுளோட சப்போர்ட்டை இப்போ தான் அவங்க மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் மீ பாக்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் சப்போர்ட்டு. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எந்தெந்த ஆப்பில் இதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட்டட் மீ டிவி பாக்ஸ், 2GB ரேம் கொடுப்பாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜும் பண்ணால் 816 வேரியன்ட் இருக்குது. அப்புறம் இதில் வந்து யூஎஸ்பி மாட்டிக்கலாம், HDMI போர்ட் இருக்குது, வயர்லெஸ் ரிமோட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கண்ட்ரோல், வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமாக நம்ம எதுனாலும் சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் HDR10 சப்போர்ட் இருக்குது. இப்போ 4K அதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் டிவி 4K சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இது மூலயமா நீங்கள் 4K டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக 1080 720p ரெசல்யூஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ பில்டாகவே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் MX பிளேயர் வேணும், இல்லை ஒரு சின்னதாக ஒரு கேம் விளாட்றீங்கனாலும் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். பாக்ஸுக்கு தனியாக ஒரு பவர் இன்கம் கொடுக்கணும், ஒரு அடாப்டர் கொடுப்பாங்க, அதுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் HDMI போர்ட் மூலியமாக டிவியோட லிங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூட் ஆயிடுச்சு. அப்புறம் உங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு லிங்க் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரேட்டு தான் இதில் மிகப்பெரிய ஹைலைட்டு. 3500 செம்ம ஒர்த்தியான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக மீ பாக்ஸ் இனிமேல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பாக 3000 ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இப்போ 3000 இந்தியா லான்ச் பண்ணனால ஒரு ப்ரீ ரிவ்யூ மாதிரி, அதாவது அடுத்ததுக்காண்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.